ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாம்பார் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டலான்னு இருக்கேன். சாம்பார் ரொம்ப சிம்பிள் தான். அதனால நீங்கள் சாம்பார் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு என்னை பார்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி வைப்பேன். நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இது சாம்பார் எப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், குக்கரில் பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டும் சரிசமமாக எடுத்து ஒரு குக்கரில் போட்டு வேக வைக்கணும். அதோட வெங்காயம், தக்காளி, ஒரு பல்லாரி வெங்காயம், தக்காளி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த காய்கறி என்னென்னு பார்க்கலாம். கேரட்டு, கத்திரிக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் நீங்கள் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்கோம்ல பருப்பு, அதை இதில் தூக்கி ஊற்றிடலாம். தூக்கி ஊற்றிட்டு இப்போ நம்ம அது கொஞ்சம் லைட்டாக நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அதை நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு இந்த அளவுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சியாக நமக்கு ஊற்றுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன பொடி போடலான்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பொடி போடணும் அப்படின்னா, மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதோட மிளகாத்தூள் பாக்கெட் நான் தான் யூஸ் பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாம்பார் தூள், சக்தி சாம்பார் தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் சக்தி சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு அந்த குழம்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சு நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு போட போகிறேன். உப்பு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா அதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு, நெக்ஸ்ட்டு அதை அடுப்பில் வச்சு நல்லா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இது சிம்பிள் மெத்தடாக டக்குன்னு பண்ணிடலாம். நீங்கள் நார்மலாக வச்சிங்கன்னா லேட் ஆகும் இந்த அடுப்பு வேகிறதுக்கு. நீங்கள் குக்கரில் வேக வச்சுட்டு இது பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ அதனால் நம்ம இதை ஒரு மூடி போட்டு நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பில் வைக்கலாம். பாருங்கள், தூக்கி அடுப்பில் வைக்க போகிறேன். வச்சாச்சு. வச்சுட்டு நெக்ஸ்ட் இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஒரு கிண்டிக்கலாம். கிண்டிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதனோட நம்ம இறக்க போகிறோம்ல, அதனால அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தூவி விட்டுட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நம்ம தாளித்து ஊற்றுறோம்னா அப்படின்னா நமக்கு சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அப்போ கொதிச்சோன்னப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இறக்கி வைக்கலாம். பார்த்து பத்திரமா இறக்கி வைக்கணும். மூடிட்டு இறக்கி வைக்க போகிறீங்க பாருங்கள். இறக்கி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தாளிக்கிற சட்டியை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கடுகு உளுந்துருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பொரியட்டும். பொரியிற அளவுக்கு நல்லா வெயிட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இந்த தாளிப்போட ஸ்மெல் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கடுகு உளுந்ததுக்கப்புறம் என்ன போடணும் அப்படின்னா, வெங்காயம் போடணும். உங்கள்கிட்ட என்ன வெங்காயம் இருக்கோ போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடுங்க, இல்லைன்னா பல்லாரி வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. நல்லா அது இப்போ கொஞ்சம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குல்ல, கருவேப்பிலையை போடணும். அது நல்லா போய் கிண்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் தாளிப்பு இருந்தால் தான் நமக்கு சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால நல்லா கோல்டன் ப்ரௌன் வதக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்கள்.
இந்த அளவுக்கு வந்தால் போதும். இன்னும் இதுக்கு மேலே விட்டோம்னா நம்ம வந்து கருகி போயிடும். இப்போ வந்து இதை வந்து எடுத்து வந்து நம்ம வந்து அந்த குழம்புல வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கோங்க அப்படி. அந்த இருக்குல்ல அதில் வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கொஞ்சம் இது பண்ணி குழம்புல வந்து ஊற்றிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து அதை அப்படியே குழம்புல வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அதை வந்து ஒரு கிண்ணம் பண்ணிட்டு அப்படியே வந்து மூடி விட்டுறலாம். ஏன்னா நமக்கு வந்து வாசனை போயிடும், குழம்போட வாசனை வந்து போயிடும். இப்போ பாருங்க குழம்பு எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம கரெக்டாக ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. மூடி ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து சாம்பார் வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஈஸியாக தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நமக்கு வந்து சீக்கிரமாக டக்குன்னு நம்ம வந்து பண்ணிடலாம். குக்கர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரமாக பண்ணிடலாம். நம்ம நார்மலாக அடுப்பில் வேக போட்டோம் அப்படின்னா, பருப்பு வந்து வேக போட்டோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். ஒரு குக்கர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு அதில் பருப்பு வேக போட்டு காய்கறிகளை நறுக்கி போட்டுட்டு நம்ம வந்து டக்குன்னு சீக்கிரமாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து திருத்திக்கிறேன். தேங்க்யூ.